ஸ்தோத்திரம் செய்கிறேன். இவ்வளமாய் தெய்வத்துடைய ஆராதனை பங்கு பெறுவான் ஆவியானவர் நமக்கு தந்ததான மகத்துவமான கிருபைகளுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த மாதம் தெய்வம் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு வாரங்களை தியானிக்குவானும் படிக்குவானும் அவனமாய் ஜீவிக்க இடையாய் நமக்கு தெய்வம் கருணை காட்டினபடியால் தெய்வ சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் செய்வோமாக. ஆமென். அந்த அபிஷேகத்தினுடைய கடைசி செய்தி இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோட நாம் காத்திருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அபிஷேகமானது நம்முடைய சகலத்திலும் நமக்கு ஜெயகரமாய் தெய்வம் மாற்றுகிறார். Amen. Anointing brings success in our life. அதனால் தெய்வத்துடைய ஆவியானவர் நம்மோட பேச ஆரம்பித்தார். ஒரு பாட்டாக நாம் படிக்குவான் தெய்வத்துடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தந்தார். இந்த பகல் வேளை அதோட கடைசி அடுத்த பாகத்துக்குள்ளே பிரவேசிக்குவான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தரட்டும். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறதான பாகம் how to get a fresh anointing. Amen. How to get a fresh anointing in our life. எப்படி நமக்கு ஒரு புதிதான ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். மார்க்கெட்டுக்கு நாம் தொடர்ந்து போனால் பச்சைக்கறி வாங்கும் போது கேட்போம், இது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா? ஆமென். ஃப்ரெஷ்ஷா இருந்தா நாம் வாங்க ஆரம்பிக்கிறோம். 2 நாளைக்கு முன்பதாக கொண்டு வந்தேன்னு சொன்னா வேண்டான்றோம். ஸ்வீட் கடைக்கு போனால் அல்லது ஹோட்டலுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா? காரணம், நேற்று இருந்ததும் முந்தானேற்று இருந்ததும் அல்ல நமக்கு வேண்டியது, அன்றன்று நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாய் வேண்டியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்படி என்றால் தெய்வம் அதை காட்டிலும் நன்றாய் நம்மை குறித்து விரும்புகிறதான அனுபவம் உண்டு. நேற்று வரைக்கும் ஜீவித்ததான பலன் நமக்கு போதாது, நேற்று வரைக்கும் வாழ்ந்ததான கிருபை நமக்கு போதாது, நேற்று வரைக்கும் இருந்ததான அபிஷேகம் நமக்கு போதாது. ஆனோ நமக்கு ஒரு புதிதான ஃப்ரெஷ் அனாயிண்டிங் நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு பக்தன் இவனமாய் சொல்ல ஆரம்பித்தார், someone may copy your style, lifestyle, but they cannot copy your anointing. Amen. Someone may copy your style, but they cannot copy your anointing. அவருடைய ஸ்டைலை மற்றவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள், அல்லது மற்றவருடைய ஸ்டைலை நாம் படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யாரும் படிக்க முடியாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வித்தியாசம் உள்ளதாய் இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகம் வித்தியாசம் உள்ளதாய் இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகம் வித்தியாசம் உள்ளதாய் இருக்கிறது. இது காப்பி செய்ய முடியாது, இது இமிட்டேட் செய்ய முடியாது. இது அவர்கள் செய்கிறது போல நானும் காட்டி குட்டுவான் அல்ல. காரணம் என்ன? வேத புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அபிஷேகத்தை வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அபிரகாம் ஜெபித்ததான ஜெபத்துடைய பலமே வேறு. காரணம், அவன் மேல் உள்ளதான அபிஷேகத்தினுடைய அனுபவம் வித்தியாசமாய் இருந்தது. ஆமென். ஹalleluya. ஆனால் அதே நேரத்தில் எலியாசர் ஜெபித்ததான ஜெபத்துடைய பதம் வேறையாக இருந்தது. காரணம் என்ன? அபிஷேகத்திலே மாற்றம் சம்பவிக்க ஆரம்பித்தது. ஆமென். எலியா போராடியதான அனுபவம் வேறையாக இருந்தது. எலிஷா நடத்தின அனுபவம் வேறையாக. காரணம் என்ன? ஒவ்வொருத்தருடைய அபிஷேகத்துடைய அளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். தாவீது மேல இருந்த அபிஷேகத்துடைய அனுபவம் வேறு, சவுல் மேல இருந்த அபிஷேகத்துடைய காரியம் வேறு. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால அபிஷேகம் யாரும் காப்பி செய்ய முடியாது. அவர்களுக்கு என்ன தெய்வம் வந்திருக்கிறார்? எனக்கு என்ன தெய்வம் வந்திருக்கிறார்? சொல்லுங்க, எனக்கு என்ன தெய்வம் வந்திருக்கிறார்? அந்த அபிஷேகத்தில் இந்த பகல் வேளை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தெய்வம் வருகிறார். ஆமென். ஒரு மிஷனரியா இருக்கிறதான ஒரு தெய்வதாசன், ரிச்சர்ட் ராபர்ட் என்று சொல்லப்பட்டதான ஒரு மிஷனரி இவனமாய் சொல்ல ஆரம்பித்தார், to experience a fresh anointing of God on our life require changes. ஒரு fresh anointing நம்முடைய ஜீவிதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டியது வித்தியாசத்தினுடைய அனுபவம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. We need to change ourselves. நம் மற்றவர்கள் சேஞ்ச் ஆகுது எதிர்பார்க்கிறோம் அல்ல, நீ முதலாவது சேஞ்ச் ஆக ஆரம்பி.
ஆமென். அவரவர்கள் தனியாய் சேஞ்ச் ஆனால் மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்காய் சேஞ்ச் ஆரம்பிப்பாங்க. ஆமென். To experience a fresh anointing of God on a life requires changes. I have learned that nothing good comes quickly or easily. Amen. Richard missionary Robert சொல்றாரு, nothing come quickly or easily. எல்லா காரியம் வேகமும் ஈஸியாய் நமக்கு கிடைக்காது. We have to pay the price for that. We have to pay the price for that. ஆசீர்வாதத்தினுடைய அபிஷேகம் நம்முடைய ஜீவிதத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு விலை கொடுக்க வேண்டியதாய் காணப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாரா இருக்கிறோம்? And you go up to new level, there is a price to be paid. அடுத்த அபிஷேகத்தின் லெவலுக்கு போகணும்னா நமக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அது என்ன விலை தெரியுங்களா? முழங்கால நிற்கிறவன் மேலே தெய்வத்துடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹalleluya. யாரெல்லாம் முழங்கால நின்று தெய்வ சமூகத்தில் போராடுகிறோமோ, யாரெல்லாம் முழங்கால நின்று ஜெபிக்கிறோமோ, யாரெல்லாம் தியாகம் செய்கிறோமோ, until you sacrifice, until you pay the price, you cannot determine anything in your life. Amen. சோத்திரம் வர மாட்டாது. சாக்ரிஃபைஸ் பண்ணாது, அதுக்கு விலை கொடுக்காது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த பகல் வேளை அந்த அபிஷேகம் மேல வர வேண்டும் என்றால் சொல்லுங்க, நான் அதற்கு வேண்டி தியாகம் செய்கிறேன். என்னையா தியாகம் செய்யணும்? தெய்வ சமூகத்தில் முழங்கால விழுந்து கிடக்கிறேன். சகோதரமார்களோடு நான் சொல்லுகிறேன், ராத்திரி ஜாமங்களே பலரும் ஜெபித்ததான நாட்கள் இருந்தது. இன்றைக்கு பலரும் சொல்லி நஷ்டப்பட்டு இருக்கிறது. இந்த பகல் விட ஆவியான தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், 12 1 அல்லது 1 2 ராத்திரி ஜாமங்களிடம் முழங்காலிருந்து நீங்களுடைய ஜெபிச்சால் உனக்கு நன்மை தெய்வம் தருவார். நன்மை உனக்கு தெய்வம் தருவார். ஹalleluya. ஜபத்தை நீ மறந்தால், வேதத்தை நீ மறந்தால், சபையை நீ மறந்தால், கூட்டங்களை நீ மறந்தால், நீ என்னதான் காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் நீ ஓடினாலும் ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. அது ஒரு ஓட்டப்பையாய் காணப்படுகிறது. அது ஒரு ஓட்டப்பையாய் காணப்படுகிறது. பலரும் சம்பளம் வாங்குறீங்க, எல்லாரும் ஓட்டப்பையாய் இருக்கிறது. காரணம் என்ன? அபிஷேகம் குறைஞ்சு போயிருக்கிறது. ஒரு புதிய அபிஷேகத்துக்கு வேண்டி இந்த பகல் இடத்துல பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறது. இன்றைக்குள்ள அபிஷேகம் அல்ல, நாளைக்கு நாளை என் மேல ஒரு fresh anointing வேண்டியதா இருக்கிறது. அடுத்த நாள் என் மேல ஒரு fresh anointing வேண்டியதா இருக்கிறது. ஆனோதீனமும் ஆனோதீனமும் சோத்திரம் வர மாட்டான். ஹalleluya. பல்லு வண்டியிலே கீரையும் அதே கரைக்குள்ளையும் கொத்துமல்லி எல்லாம் வித்துன்னு போவாங்க காலையில. இப்ப யாரும் கத்த வேண்டாம், மைக்ரோபோன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது பாடினே போகும். நான் கேட்கிறேன், இது பாடிட்டு கூட பலரும் எழுந்துக்காது இருக்கிறாங்க பாருங்க காலையில. அதான் ஆச்சரியமா இருக்கு. உன் வீட்டுக்கிட்டே வந்து கத்திட்டு போறான். அவன் கத்த போது 1 2 கம்பளி போட்டு தொடக்கி கை கொடுத்துட்டு தூங்குவாங்க விசுவாசிங்க. அவன் கத்துறான் கீரை கீரைன்னு, கத்தி கத்தி தொண்டை போனதுனால அதே மைக்ரோபோன் வச்சிருக்கிறாங்க. ஓடி போய் வெளியே வாங்கும் போது கேட்கிறோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெஷ்ஷா இருக்குதானே? ஒருவேளை நேற்று ராத்திரி கொண்டு வந்திருப்பாங்க, உடனே மத்தியானம் கொண்டு வந்து நல்லா தண்ணி தளிச்சு வச்சிருப்பாங்க. கோணி பையெல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. காலைல ஃப்ரெஷ்ஷா இருக்குது நம்பிட்டு தானே. கீரை வாங்கி சாப்பிட்டு அது அடுத்து எங்க போதான்? இதுக்கு உனக்கு பிரஷ் வேணும். பரலோகத்துக்கு போனோம்னா, பரலோகத்துக்கு போனோம்னா நேற்று அபிஷேகம் உனக்கு போதாது. போன வாரம் அபிஷேகம் போதாது. 1ஆம் தேதி கிடைச்ச அபிஷேகம் போதாது. இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் இருக்கிறது. தயாராக இருக்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தாவே, நான் வெறும் கையாய் போகக்கூடாது, நான் வெறும் கையாய் போகக்கூடாது. வெறும் கையாய் இருக்கக்கூடாது. என் மேல் ஒரு அபிஷேகத்தினால், ஒரு ஆனந்த தைலத்தினால், ஒரு நதியினாலே நான் முங்கி குளிக்குவான். ஆவியானவருக்கு கிருபை தாரும் என்று எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? ஹalleluya.
ஹalleluya. அப்படி என்றால் அந்த அபிஷேகத்திலே நாம் நிலைநிற்கணும்னா the sacrifice is to kneel down in the presence of the Lord. Amen. பின்ன ஜெபிக்காத யார் இருக்கிறீங்க? சபையில் எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. 15 நிமிஷம் ஜெபிக்கிறவன், அரை மணி நேரம் ஜெபிக்கிறவன், 3/4 மணி நேரம் ஜெபிக்கிறவன், மிஞ்சி போனால் 1 ஹவர் ஜெபிக்கிறவன். என்னத்தை சாதிச்சாய்? ஏதாவது நடந்துதான் கேட்கிற, ஏதாவது நடந்த உன் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில காரணம் தெரியுமா? நீ உட்கார்ந்து பாதி ஜெபிக்கிறது மொத்தம் தூக்க பிசாசு. தூங்கி தூங்கி விடுதலை ஜெபிக்கிற. பிரைஸ் அல்லாஹ். அடுத்த ஒரு மொபைல வாட்ஸ்அப் ஏதாவது வந்தா முடிச்சு ஜெபம். அதல்ல, முழங்கால் இருந்து கொண்டு சகோதரிமார்களே, சகோதரிமார்களே, 50 வயசுக்கு இருக்க சகோதரிமார்களை பார்த்து சொல்லுகிற, உனக்கு வெக்கையில முட்டில ஜெபம் பண்றதுக்கு. பிரைஸ் அல்லாஹ். திருவள்ளூர் புத்தாத உட்கார வச்சிருக்காங்க ஆர்பிஎம்ஸ் கிரவுண்ட் கிட்ட. அந்த மாதிரி உட்காந்து ஜெபம் பண்றது, இப்படி ஆடுறது. நீ அங்க போய் ஆடு. பிரைஸ் அல்லாஹ். ஏஞ்ச உடனே கம்பளத்துக்கு மேல போட்டுக்கிறது. இந்த ரோட்ல பிச்சைக்காரன் போடுறான் பாருங்க, யாரும் பார்க்க கூடாது. அது மொத்தம் போட்டுக்கிறது. கேட்டா ஜெபம் பண்றேன், ஆடுது, பேய் ஆடுது உள்ளோ. அல்ல, முழங்கால் இருக்க ஆரம்பி, முழங்கால் இருக்க ஆரம்பி. ஒரு முட்டிகள் தேர்ந்தால் ஒரு அபிஷேகம் உனக்கு உண்டாகும். ஒரு முட்டிகள் தேர்ந்தால் சொத்தம் வரமாட்டது. ஹல்லேலூயா. உடைய முழங்கால் தேய்ந்தால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அதனால வருஷங்களுக்கு முன்பதாக 2 தெய்வதாசன்மார்கள் கரையோரையாய் பேச புறப்படும் போது ஒரு தெய்வதாசன் வேறொரு தெய்வதாசனோடு கேட்டதான ஒரு காரியம், அருமையான தெய்வதாசா, உன்னை தெய்வம் இவ்வளவாய் பயன்படுத்தினது காரணம் என்ன? இவ்வளவாய் தெய்வம் உயர்த்தினது காரணம் என்ன? கர்த்தர் இவ்வளவாய் அபிஷேகம் செய்திருக்கிறது காரணம் என்ன? இதெல்லாம் தெய்வதாசன் கேட்ட பிறகு சொன்னதான ஒரு காரியம் உண்டு. இந்த அபிஷேகம் உனக்கு வேண்டும் என்றால், இந்த அபிஷேகம் உனக்கு வேண்டும் என்றால் என் பின்னால வர ஆரம்பி. இந்த தெய்வதாசன் அந்த தெய்வதாசன் பின்னால கடந்து போக ஆரம்பித்தார். கடந்து போய் கடந்து போய் கடந்து போய் நேராய் தன்னை வீட்டுக்கு கொண்டு போனார். தன்னை வீட்டுக்கு போன பிறகு பெரிய பங்களவாய் இருக்கிறது. அந்த டோரை திறந்த பிறகு இந்த தெய்வதாசன் நினைச்சாரு, ஓ அருமையான பங்களாவுக்குள்ள கொண்டு எனக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் கிடைக்க போகுது. அல்ல, பாருங்க, அந்த ஹாலை திறந்து தான் பெட்ரூமுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். பெட்ரூம் திறந்த பிறகு அங்க ஒரு மேட்டு போடப்பட்டு இருக்கிறது. அந்த தெய்வதாசனை தட்டி சொன்னதான ஒரு காரியம் உண்டு. சகோதரா, எனக்கு மேல தெய்வம் வந்திருக்கிற அபிஷேகத்தினுடைய சீக்கிரம் என்ன தெரியுமா? அடையாளம் என்ன தெரியுமா? இந்த மேட்டை நீ பார்க்க ஆரம்பி. இந்த மேட்டில் 2 இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறது. அதில் காரணம் தெரியுமா? என்னுடைய முழங்கால் அங்க முழங்கால் இருந்து நான் ஜெபிக்கிற ஜபத்தினுடைய அடையாளம். முட்டி இந்த மெட்டாலையா தேர்ந்ததுனாலதான் எனக்கு அபிஷேகத்தால் தெய்வம் நிரப்பி இருக்கிறார். என்னை தெய்வம் நிரப்பி இருக்கிறார். என்னை தெய்வம் நிரப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? ஒரு முழங்கால் பதவியை தெய்வத்தோம் தெய்வத்துக்கு முன்னதாக முட்டி முழக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் முழங்கால் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? மாவாட்டுறது போல ஜபம், ஊஞ்சல் ஆட்டுகிறது போல ஜபம், தொட்டல் ஆட்டுகிறது போல ஜபம். முழங்கால் ஜெபிக்கிற எந்த பக்தனாயிருக்கட்டும், எந்த விசுவாசியாயிருக்கட்டும், அவன் ஒரு நாளும் அடையாளத்தை காண்பான். இல்லை என்றால் நான் பிரசங்கிக்கிற இந்த வசனத்துக்கு அது அர்த்தமில்லாத இருக்கும். உனக்கு இதுக்கு டைம் இல்லை, எனக்கு இதுக்கு டைம் இல்லை. குடும்பம் கஷ்டம், வேணா பாட்டை வேலைக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பணம் தேடலாம். அபிஷேகம் கிடைக்குமா? அபிஷேகம் கிடைக்குமா? அபிஷேகத்துக்கு ஒரே ஒரு வழி, உடைய வேலை அல்ல, உடைய பணம் அல்ல, உடைய படிப்பு அல்ல, உடைய அழகு அந்தஸ்து அல்ல. நீ முழங்கால் இருந்தால் ஒரு புதிய மாதம் நமக்கு வேண்டி காத்திருக்கிறது. கடந்த 8 மாச காலங்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் ஒரு புதிய மாதத்தில் அனுபவிக்கிறனா? ஆவியான சொல்லுகிறார், முழங்கால் இருக்காரம்பி, முழங்கால் இருக்காரம்பி,
முழங்கால் இருக்காரமே கண்ணீரோடு தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க எத்தனை பேர் தயாராயிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்தா உன் ஜபத்துடைய பதங்கள் மாறி போகும். அபிஷேகம் கடந்து வந்தால் நீ சொல்லுகிற ஜபத்துடைய அர்த்தத்தில் ஒரு ஆழம் வெளிப்பட ஆரம்பிக்கும். Amen. Amen. Praise the Lord. சோத்திரம் வரமாட்டது. நாம் தெய்வத்தை ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது இங்க ஒரு பிசாசு ஆட ஆரம்பிச்சது. Praise the Lord. அந்த பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எங்கெல்லாம் நேபாளில இருந்து வந்தான். நேபாள் அனுப்பியிருக்காங்க பிசாசை. Praise the Lord. பேர் என்ன? முருகன் பிசாசா. என்ன அனுபவம்? மொத்த வயிற்றுல கைவேஷம், தற்கொலை செய்யணும். 3 முறை சூசைடுக்கு போயிருக்குமா? Praise the Lord. வந்தவர் ஒன்றும் சொல்ல, தெய்வ ஆவியானவர் சொன்னாங்க. கேட்டேன், ஆமா பாஸ்டர்ன்றாங்க. ஜெபிச்சு அனுப்பி இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. தெய்வத்துக்கு மறவாய் ஒன்றும் அல்ல, தெய்வத்துக்கு மறவாய் ஒன்றும் அல்ல. இந்த மகன் மேல் அபிஷேகம் மேலே இருந்தால், உன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தால் சத்துருவை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் உள்ளவன் பாவத்தை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் உள்ளவன் அந்தகாரம் ஜெயிக்க முடியும். அபிஷேகம் உள்ளவன் கோபத்தை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் உள்ளவன் உலகாசை ஜெயிக்க முடியும். கர்த்தாவே, எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் தான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஒன்றும் சரி தலைக்கு ஏறலையா? தடுமாற ஆரம்பிக்கிறீங்க. நல்ல கவனிக்கிற ஜபத்தோட, நல்ல ஜபத்தோட கவனிக்கணும். பிசாசு சொன்னா இது எனக்கு வேணாம், உனக்கு இருதயத்துல குத்தப்பட முடியும், தர குடிக்காது. பிசாசு ஜோமான தெய்வக்கிரம ஏற்றெடுக்க ஆரம்பி, உணர ஆரம்பி. நான் பாவி என்று உணர ஆரம்பி, யதாஸ்தானப்பட ஆரம்பி, மனத்திலும் ஆரம்பி. இந்த படங்களை தெய்வ அற்புதங்களை செய்யட்டும். ஆமென். Praise the Lord. நானே கடந்த மத்தியானம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதும் இன்னைக்கு அந்த தம்பி வரல. Praise the Lord. ஆனாலும் சொல்லுங்க கேட்கணும். Praise the Lord. ஊழியமானது 5 விதமான ஊழியம் உண்டு. Praise the Lord. கடந்த சபையிலே தெய்வம் தந்திருக்கிறதான 5 விதமான ஊழியம். சபைக்கு ஊழியங்களுக்கு தெய்வம் வந்து 5 விதமான ஊழியம். 1 அப்போஸ்தல ஊழியம், 2வது தீர்க்கதரிசி ஊழியம், 3வது Praise the Lord சுவிசேஷகனுடைய ஊழியம், 4வது டீச்சர் போதிக்கிறதான ஊழியம், 5வது பாஸ்டர் ஊழியம். 5 விரல் 5 ஊழியம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆமென். 5 விரல் 5 ஊழியம். இந்த 5 ஊழியத்துல 3 ஊழியம் சாதாரணமாய் செய்திடலாம். எல்லாருக்கும் புரியுதுங்களா? Praise the Lord. சாதாரணமாய் செய்திடலாம். காரணம், தீர்க்கதரிசி ஊழியம் அவனுக்கு வருமானம் கிடைச்சா போதும், பேரு புகழ் உண்டாக்கினா போதும். காரணம், ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்பாடு வரைக்கும் இதில் எல்லா ஊழியத்தை குறித்து தெய்வம் சொல்லி இருக்கிறார். இதே ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். நமக்கும் உங்களுக்கும் தெரியாத ஒரு அதே ஆழமான ரகசியம் தெய்வம் வெளிப்படுத்துகிறார். அதை சபைக்கு சொல்லிட்டு ஜனத்துக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. கிடைக்கிற காணிக்க வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி போயிடுறாரு. சபை ஆசீர்வதிக்கப்பட்டதா, குடும்பம் விடுதலை பெற்றது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் வந்தாரு. Praise the Lord. வரங்களை கொண்டு தன்னை அலங்கரிச்சு ஜனத்துக்கு ஆளுநர் எக்ஸ்போஸ் செய்ய ஆரம்பிச்சாரு. பேய் ஓடுறது, பிசாசோடு தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டது. ஆளுநர் அவர் ஓடி போயிட்டார். இவருக்கு ஆத்ம பாரம் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு பாரம், நான் ஊழியம் செய்து எனக்கு நல்ல பேர் வரணும், கொஞ்சம் இன்கம் வரணும். ஆமென். அதான் அந்த ஊழியத்தில் போய் ஷைன் பண்றாங்க. போட்டோம். 2வது ஊழியம் Praise the Lord. 6வது தீர்க்கதரிசி ஊழியம். 2வது ஊழியம் எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகன் ஊழியம். சுவிசேஷகனுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை சொல்லி ஜனத்தை இயேசுபதமாய் கொண்டு வரணும். அவன் எங்க போனா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. Praise the Lord. நான் ஒரு பிரசங்கம் பண்ண இயேசுவை பற்றி, இயேசுவை குறித்து தான் நான் உயர்த்தினேன். 50 பேர் கை உயர்த்தினாங்க, 50 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதே ஒரு பெரிய சந்தோஷம். அவன் எந்த சபைக்கு போறான்? பிரச்சனை இல்லை. அவன் எங்க போய் ஆராதிக்கிறான்? பிரச்சனை இல்லை. அவன் வாழ்க்கை பின்காலத்தில் எப்படி இருக்கும்? இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. காரணம், இவனுடைய டியூட்டி வரும் சுவிசேஷகன் மாத்திரம் தான். ஆமென். இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, I am not ashamed, hallelujah, to preach the gospel. hallelujah, சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு hallelujah எனக்கு வெட்கம் இல்லை. எங்க வேணாலும் பிரசங்கிப்பாங்க. ஆனா கவனிக்கணும், பிரசங்கிச்சுட்டு போறாங்க. இந்த பாஸ்டர் வந்தார், இந்த பிரதர் வந்தார், பிரசங்கிச்சார், ரட்சிக்கப்பட்ட இயேசு ஏற்றுக்கொண்ட பொக்கிஷம் பரலோகத்துல தெய்வம் அவருக்கு தராரு. ஆனா இவன் எங்க போனான்? அதான் அவருடைய டியூட்டி. 3வது போதகர், டீச்சர். Praise the Lord.
இது எல்லா விதத்துல சரக்குகள் எல்லாம் வாங்கி கொண்டு பாஸ்கெட்ல போட்டு நிரப்புகிற அனுபவம். ஆதியா முதல் கொண்டு வெளிப்பாடு வரைக்கும் மிஷனரியுடைய காரியங்கள், புக்குகள், பயோகிராபிகள், அது இது கிரீக்கு ஹீப்ரு எல்லாம் படிச்சு டீச்சர் அதை டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேட்டவன் கேட்கறான், கேட்காதவன் கேட்கறான், அது குப்பையா போதும், அது எப்படி போனாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஒரு இன்கம் இருக்கிறது, நல்ல சரக்கு தலைமண்டில இருக்கு. யாச்சும் இந்த ப்ரொஃபஸர் பாருங்க நல்ல புத்தி இருக்கிறது, நல்ல நாலேஜ் இருக்கிறது, அதான் டீச்சருடைய வேலை. அவனுக்கு சபையோட ஒன்றும் கரெக்ஷன் இல்லை. ஏமே 3 ஊழியம் ஆயிடுச்சுங்களா? 4வது அப்போஸ்தலர் ஊழியம். அஸ்திபாரம் கொண்டு அதை உருவாக்கி எடுக்குவான். தெய்வ சமூகத்திலே காத்திருந்த பக்தன் தெய்வத்தோடு போராடுவான். அப்போஸ்தலர் ஊழியம் என்ன தெரியுதா? தெய்வ சபை நன்றாய் ஓடுகிறதா, பிரமாணத்தின் பிரகாரமாய் உபதேசத்தின் பிரகாரமாய் ஓடுகிறதா, கை கொள்ள வேண்டும். அல்லாதவனை கண்டித்து உணர்த்தி டிஸ்மிஸ் செய்து சரிப்படுத்தி தெய்வ சபை நடத்துகிறதா அப்போஸ்தலருடைய ஊழியம். இப்ப யாரு பாரு 40 வயசு 30 வயசு அப்போஸ்தலர் ஆயிட்டாங்க, என்னவோ தெய்வத்துக்கு மாத்திரம் தெரியும். ஏமே 5வது ஊழியம் பாஸ்டருடைய ஊழியம். அது என்ன தெரியுங்களா? மெய்ப்பனுடைய ஊழியம். நம்முடைய நல்ல மெய்ப்பன் தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டருடைய ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. பாஸ்டர் ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. அந்தந்த ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டியதான மன்னா கொடுக்க வேண்டியது மெய்ப்பனுடைய உத்தரவாதம், தீர்க்கதரிசியுடைய உத்தரவாதம் அல்ல. டீச்சருடைய உத்தரவாதம் அல்ல, சுவிசேஷனுடைய உத்தரவாதம் அல்ல, ஊழியக்காரருடைய உத்தரவாதமாக இருக்கிறது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆதாரம் கொடுக்கவில்லை என்றால் தெய்வம் மெய்ப்பனோட கர்த்தர் கணக்கு கேட்பார். எத்தனை பேருக்கு புரிகிறது? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஊழியம் ரொம்ப கடினமான ஊழியம். ஏன் ஒருத்தர் தான் ஆமேன்னு சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அப்ப யாரும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். போட்ட பிரச்சனை இல்லை, எனக்கு சப்போர்ட் மேல இருந்து வந்தாரா? பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டாங்க, சோத்திரம் வர மாட்டாங்க. அதனாலதான் இன்னும் அவுட்டு முழுதமாய் கண்டிச்சு உணர்த்தி கிரமப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். எந்த ஆடு வெஜிடேரியனா இருக்கிறது, எந்த ஆடு நான்வெஜ்ஜா இருக்கிறது, எந்த ஆடு அல்ல பிராமினா இருக்கிறது, எந்த ஆடு வெஸ்டர்ன் ஸ்டைலா இருக்கிறது, எந்த ஆடு இந்தியன் ஸ்டைலா இருக்கிறது, எந்த ஆடுக்கு என்ன பிடிக்கும் என்று தீர்க்கதரிசிக்கு தெரியாது, மேய்ப்பனுக்கு மாத்திரம் தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிரசங்கிக்கிற எல்லா பாகம் இருக்கிற எல்லாருக்கும் அல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கும் தெய்வம் தந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆகையால பிரசங்கம் பண்ணுகிறது ஒரு பேஷன் அல்ல, பிரசங்கம் பண்ணுகிறது ஒரு ஸ்டைல் அல்ல, பிரசங்கிக்க வேணும் என்பது ஒரு ஆவி அல்ல. ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறது ஆடுகள் நன்மை அனுபவிக்க வேண்டும், அதான் வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரர் தெய்வம் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டாங்க. போன மாசம் 23ஆம் சங்கீதத்தை பிரசங்கிச்சு நினைச்சுக்கங்க. இந்த மாசம் முழுவதும் 23ஆம் சங்கீதம், அடுத்த மாசம் 23 நீங்க என்ன சொல்லுவீங்களா? இந்த பாஸ்டர் டெய்லி என்ன சௌச்ச பாத்தையே கொடுத்துருக்கிறாரு, வேற ஒண்ணும் புதுசா ஒன்னும் இல்லை. எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஒரு பிரசங்கம் பிரசங்கிக்கணும், 6 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் வழங்க ஆள் இருக்கிறாங்க. சும்மா வந்து நிக்கல. இது வரைக்கும் கிருபையால எனக்கு கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது, ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது, ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையாருடைய பழங்காலம் தேயட்டும். 2 வசனத்தை வேகமாய் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். as a keyword ஹல்லேலூயா வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 4 verses 16, Psalms 92 verses 10. சீக்கிரமாய் வாசிக்க ஆரம்பிங்க. நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்களுடைய புறமான மனுஷன் அழிந்தும் 2 Corinthians chapter 4 verses 16. Amen. போதும் சீக்கிரம் வாசிக்க காணாத.
ಕೆಡುವುದಿಲ್ಲ. ನಮ್ಮ ದೇಹವು ನಾಶವಾಗುತ್ತಾ ಇದ್ದರೂ ನಮ್ಮ ಅಂತರವು ದಿನದಿನವೂ ಹೊಸದಾಗಿ ಬರಬೇಕು. ಹಲೋ, ದಿನದಿನವೂ ಹೊಸದಾಗಿ ಬರಬೇಕು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಸಹೋದರ ಮಾರೇ ಸಹೋದರ? ದಿನದಿನವೂ ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಇರಬೇಕು, ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಇರಬೇಕು. ಇಂಗ್ಲಿಷ್ ವಾಸಿಗೆ renew day by day. Every day you have to renew. Every day you have to renew. Amen. Hallelujah. Every day you need to renew your life. Every day you need to have a new anointing in your life. Oh, praise the Lord. தமிழ வாசிக்க சீக்கிரம் டைம் இல்ல. நாங்க சோர்ந்து போகிறதல்ல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், 3 நாள் சாப்பாடு ஆளுல வெளியே இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், சில நேரத்துல மூச்சு அடிக்குது, சாப்பிடுறோமா? அந்த காலத்துல இருந்தாங்க 40-45 வருஷத்து காலத்துக்கு முன்பதாக எது கிடைச்சாலும் கரைச்சி குடிச்சு சாப்பிடுவாங்க. ஆமென். இப்ப நம்ம தலைமுறைக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இது நேத்து தானே, இது நேத்து ராத்திரி பண்ணது, இப்ப வேண்டாம், எனக்கு இப்ப புதுசா வேணும், பின்ன புதுசா வேணும். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டேன்னு கண்டினியூஸா தயிரை போட்டு மோரை போட்டு தயிர் சோறு புதுசா வேணும். பிரைஸ் தி லார்ட். தொட்டுக்கிறதுக்கு புதுசா வேணும், டிஷ் புதுசா வேணும், மெனு புதுசா வேணும். அம்மாமாரிகளே, யூடியூப்ல உட்கார்ந்து புதுசா கண்டுபிடிங்க. பிரைஸ் தி லார்ட். புதுசா கண்டுபிடிச்சு புதுசா உன் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். சகோதரமாரிகளே, உன் பிள்ளை மனைவிக்கு வேண்டியது புதுசா வாங்கி கொடு. சோத்திரம் வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ அனுதினம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததான கிருபை போதாது, ரட்சிக்கப்பட்ட நாளில் அபிஷேகம் போதாது, ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆராதனை போதாது, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அனுபவம் போதாது. ஓரோரு நாளும் உனக்கு ஒரு புதிய அனுபவம் வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முடியும் போது நாளைக்கு ஒரு புதிய நாளுக்குள்ள பிரவேசிக்க போது கர்த்தாவே என்னோட புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் வரமாட்டது, ஸ்தோத்திரம் வரமாட்டது. என்னை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது, அபிஷேகத்தோட நீரூற்று அனுதினமும் புதிதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Renew daily in your life. எல்லா நாளும் புதுப்பிக்கப்பட ஆரம்பி. சங்கீதம் எழுதின புத்தகத்தில் வாசிக்கிறோம், 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வேகமாய் வாசிங்க. Psalms 92 verses 10. என்னை புதிய எண்ணெயாலே அபிஷேகம் செய்வீராதே. என் கொம்பை எப்படி உயர்த்தணுமா? நீ காண்டாமிருகமாகாத. நீ அகங்கரிக்காதே, அகம்பாவம் வேண்டாம், நான் என்று அனுபவம் வேண்டாம். அவருடைய தலையை உயர்த்தி பிடிப்பார் என்றால் அதனை பின்னால் ஒரு அடையாளம் உண்டு. அவர் என்னையால் அபிஷேகம் செய்திருக்கிறார், என்னையால் அபிஷேகம் செய்திருக்கிறார். நீ நஷ்டப்பட்டு போகாதிருக்கு, உடைய குடும்பம் நஷ்டப்பட்டு போகாதிருக்கு, உடைய தலைமுறை நஷ்டப்பட்டு போகாதிருக்கு, ஒன்பதான வழியை நீ மறந்து போகாது. உன்னை அவர் என்னையால் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் வரமாட்டது, ஸ்தோத்திரம் வரமாட்டது, ஸ்தோத்திரம் வரமாட்டது. என்ன தேடி நீ போகவில்லை, அவருடைய கொம்பை தேடி நீ போகவில்லை. மாறாக சமுவேல் தீர்க்கதரிசி என்னையோ கொம்போடு ஈசாவை விட்டு
விட்டு அவன் புறப்பட ஆரம்பிக்கிறார். இந்த ஆராதனை உன்னை புதுப்பிக்கப்படுவார், உன்னை புதுப்பிக்கப்படுவார். அபிஷேகத்துடைய தைலத்துடைய கொம்பால் ஒருவர் இந்த பகல் வேளை இறங்கி வந்திருக்கிறார். இந்த ஆராதனை அறையில வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்க தயாராக இருக்கிறோம். ஆமென். உன் பெட்டி எண்ணெயால் நிரம்பட்டும், ஆத்மா எண்ணெயால நிரம்பட்டும், ஒரு சரீரம் எண்ணெயால நிரம்பட்டும், உச்சம் எல்லா நாள் வரைக்கும் ஒரு எண்ணெயால நிரம்பட்டும், உடைய மொபைல் எண்ணெயால நிரம்பட்டும், உடைய வார்த்தை எண்ணெயால நிரம்பட்டும், உடைய ஆராதனை எண்ணெயால் நிரம்பட்டும். அந்த எண்ணெய் புறப்படும் போது எல்லா பலவீனங்கள் மாறி போகும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு புதிய அபிஷேகம் என் மேல வரும். அப்ப வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, சகோதரா சகோதரியே, ஆனோதினமும் நான் ஒரு புதிய அனுபவத்திலே I have to renew my life. Hallelujah. நேற்று வரைக்கும் தெய்வம் நடத்தினாருங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நேற்று வரைக்கும் தெய்வம் நடத்தினார். அதான் இன்னைக்கு நீ ஜீவனோட ஆலயத்துக்கு வந்திருக்க. ஆமென். நேற்று வரைக்கும் இயேசு நல்லவராய் இருந்தார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு நல்லவராய் இருந்தார். இயேசு நல்லவராய் இருந்தார். நாளையும் அவர் எனக்கு வல்லவராய் இருக்கிறார். நாளையும் எனக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாளை எனக்கு அவர் வல்லவராய் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, அந்த பொம்பளை பார்த்து இருந்துட்டு நாசமா போச்சு, பாழாக என் புருஷ மூஞ்ச பார்த்து அந்த நாள் முழுதும் நஷ்டப்பட்டுச்சு, பாழா என் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து மொத்தம் நாசம் போச்சு, ஐயோ என் புள்ள மூஞ்ச பார்த்தேன். சிலர் சொல்லுவாங்க, தொடப்பத்தை பார்த்தேன், செருப்பை பார்த்தேன், அந்த நாள் முழுதும் பாழா போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டேது. காலையில் ஏஞ்சவன நாயை பார்த்தேன், 4 போதும் குலைச்சிருந்தா இருக்கிறேன். சத்தியம் நான் சில நாயை பார்த்தா நாய்மயமாக இருக்கும். ஆமென். நீ பார்க்க வேண்டியது யாரை பார்க்கிறோம்? காலையில் அபிஷேகத்துக்காய் போராடு, காலையில் அபிஷேகத்துக்காய் போராடு, காலையில் அபிஷேகத்துக்காய் போராடு. அனுதினம் தெய்வமே என்னை புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தால் தெய்வம் நடத்தும். 4 காரியங்களை வேகமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, தெய்வத்துடைய புதிய அபிஷேகம் நம்மளை வெளிப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? Spend time with God. Amen. Hallelujah. தெய்வத்துடைய ஒரு fresh anointing நமக்கு உண்டாகணும்னா spend time with God. தெய்வத்தோட நேரத்தை செலவாக்க ஆரம்பி. ஹலோ, பொண்டாட்டியோட நேரம் செலவாக்க முடியல, பிள்ளைகளோட நேரம் செலவாக்க முடியல, சபையில் இருக்கிற கூட்டங்களோட நேரம் செலவாக்க முடியல, தெய்வத்தோட நேரம் செலவாக்க முடிகிறது. Praise the Lord. சோத்திரம் வரப்பட்டது. 10 நிமிஷம் ஜெபம் பண்ண, மம்மி why too late? 15 minutes ஆயிடுச்சு, குறைங்க. ஆர்டர் வருது மொபைல், நம்ம 24 மணி ஆர்டர் ஒன்னே இல்லை. 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நீண்ட ஜெபம். மம்மி, டாடி, சோத்திரம் வர மாட்டாது. Spend time with God. Spend time with God. இயேசுவோடு நேரத்தை செலவாக்க எத்தனை பேர் தயாராயிருக்கிறோம்? இயேசுவோடு நேரத்தை செலவாக்க எத்தனை பேர் தயாராயிருக்கிறோம்? சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்துதான் பேய் ஆடுது மாஸ்டர், அதனால நான் ஆபீஸ்ல சுகமா இருக்கிறேன். பின்ன நான் ஆபீஸோடு அப்படியே உலாவை கொண்டிருக்கிறேன். தெய்வம் என்னோட உலாவுகிறார். பிரைஸ் தி லார்ட். அங்க இருக்கிற எல்லா பேயும் பூதெல்லாம் உன் தலைமையில ஆடுது. தெய்வத்தோடு சஞ்சரிக்கிறவன், தெய்வத்தோடு நேரத்தை அதை செலவழிக்கிறவன், அவனுக்கு ஒரு நாள் துக்கம் இல்லை. மாட்டுக்காரன் பாடுகிறது போல எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்களுடைய கண்ணீர் எல்லாம் தெய்வம் துடைப்பார். எங்களுடைய வேதனை எல்லாம் தெய்வம் மாற்றுவார். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், தெய்வத்தோட நேரத்தை செலவாக்குற பக்தரே, நீ தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. Hallelujah.
கடந்த 2 மாச காலங்களாய் தெய்வம் நடத்தினதான விதங்களை காணவோ அவருக்கு நான் நன்றி சொல்லாத இருக்க முடியாது. ஆமென். இன்னும் அவர் செய்ய மகத்துவம் அதிகமாயிருக்கிறார். Hallelujah. Spend time with God. More than your friend, more than the worldly people, more than the relation, more than anything, more than the mobile and internet and TV. Spend time with God. Spend time with God. Amen. ஒரு மாசம் கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்குது இல்லைங்களா? ஒரு பண்டிகை நாள் வரும்போது நமக்கு லீவ் கிடைக்குது. என்னத்துக்கா? பிக்னிக் போறதுக்கு, கெட் டுகெதர், ஊரை சுத்துறதுக்கு அல்ல. உனக்கு லீவ் கொடுக்கறதா தெரியுமா? அடங்கி வீட்டுல குடும்பமா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண. அந்த மண்ட புத்தி யாருக்கும் போகாது. லீவ் கிடைச்ச நாள் 10 மணி வரைக்கும் கொரட்டை தூங்குவாங்க. துணி இருக்குதோ தெரியாது, நல்ல தூக்கம். 10 மணிக்கு ஏஞ்ச போட்டு ஃப்ரிட்ஜை தற்கிறதுன்னா, துணியை தற்கிறதுன்னா அது எல்லாத்தையும் போட்டு உட்காந்துக்கிறது. பின்ன அவன் கவர்மெண்ட் லீவ் கொடுத்து இந்த வேலை பண்றது தான். ஆத்மா கேடு கட்டு நாரி கிடக்கிறது, நஷ்டப்பட்டு போயிருக்கிறது. அதை குறித்து பாரத்தோடு ஒரு நாள் குடும்பமாய் உபவாசம் எடுத்து ஜெபிக்க நேரம் இல்லையா? சோத்திரம் வரமாட்டாங்க, சோத்திரம் வரமாட்டாங்க. தெய்வத்தோடு நேரத்தை செலவாக்க உனக்கு ஒரு லீவ் கிடைச்சா அதை பாழாக்காத. ஓடிவா ஆலயத்தில் முழங்கால் படியிட ஆரம்பி, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பி. கண்ணீரோடு உழைக்கிறவர் கம்பீரமாய் தெய்வம் நன்மைகளை தருவார். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வேகமாய் வாசிங்க. The book of Acts chapter 4 verses 13. சீக்கிரம் வாசிங்க. Book of Acts chapter 4 verses 13. ஆமென். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு கவனிக்கிறோம். அபிஷேகம் அனுபவிக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அவனுக்கு படிப்பில்லை, அவனுக்கு வியாபாரம் இல்லை, அவனுக்கு வேலை இல்லை. ஆனால் ஜனம் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு பதம் உண்டு. அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசுவோடு இருந்த அடையாளம் வேற, பிசாசோடு இருந்த அடையாளம் வேற. ஹல்லேலூயா. இயேசுவோடு நடக்கிறவனை கண்டா தெரியும், இயேசுவோடு ஆடு ஓடுகிறவனை கண்டா தெரியும், பிசாசு உலகத்தோடு ஆடுகிறவனை கண்டா தெரியும். Praise the Lord. இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் நமக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். வேகமாய் ஓட வேண்டியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காரணம், பேதுரு அபிஷேகம் பெறுகிறதுக்கு முன்பதாக அவன் யாரா இருந்தான்? யாரு? ஆத்திரக்காரனாய் இருக்கான். எல்லாத்தையும் ஆத்திரமா அதை புத்தி கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். மறுதலிக்க ஆரம்பித்தான், தெய்வத்தை காயப்படுத்தினான். என்ன இருந்தாலும் சரி, அபிஷேகத்துக்கு வேண்டிய ஒரு குற்றபோதம் வந்த பிறகு அவன் மனம் திரும்பி காத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு அபிஷேகம் தெய்வம் தந்தார். ஒரு அபிஷேகம் வரும்போதும் எல்லாரும் பயந்து இருக்கும் போதும் தைரியத்தோடு எழுந்து நின்றதான அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த பகல் நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய அபிஷேகம் உண்மையில வரணும். ஒரு புதிய அபிஷேகம் வரும்போது உன்னை 4 பேர் அறிய வேண்டும் என்றால் பணம் கொண்டு அல்ல. நல்ல கவனிக்கணும். நம்ம எங்க நான் போனோம், நல்ல ஸ்டைலாக ஆடம்பரமும் எல்லாம் போட்டு 4 பேருக்கு நமக்கு நல்ல பேர் வருது அல்லங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சூட்டு பூட்டெல்லாம் ரேராக தான் போடுவேன். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டேன். எங்கே போனாலும் சிம்பிளாக தான், ஆஃப் கை ஷர்ட்டோ ஃபுல் ஷர்ட் ஏதோ கிடைக்கிறத போட்டுட்டு போவேன். பார்க்கும்போது சொல்லுவாங்க, பெரிய ஆள் வராரு. பிரைஸ் தி லார்ட். கையில் கோல்டு வாட்ச் இருக்கிறதுனால அல்ல, மோதிரம் இருக்கிறதுனால அல்ல, எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறதுனால. இயேசுவோடு நடக்கும் போது
இயேசுவோடு நடக்கும் போது ஜனம் சொல்லுவார்கள், இவன் சாதாரண உள்ளவன் அல்ல, இவன் சாதாரண உள்ளவன் அல்ல. ஸ்தோத்திரம் வரமாட்டது, ஸ்தோத்திரம் வரமாட்டது. இந்த பகல்ல தெய்வத்தோடு நேரத்தை செலவாக்குறவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. தெய்வத்தோடு நேரத்தை செலவாக்குறவனுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. சகோதரா, வாலிப பிள்ளைகளே, இயேசுவோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுகிறவன் ஜனம் காணவோடு சொல்லுவார், இவன் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறான். Praise the Lord. ஆபீஸ்ல, கேபின்ல, ஹாஸ்பிட்டல்ல அங்கே மிங்கமாய் வேலை செய்யும் போது ஜனவனை பார்த்து சொல்லணும், அவுட்வோர்டு கண்டல்ல, அவருடைய ட்ரெஸ்ஸை கண்டல்ல, ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டல்ல, ஒரு காணும் போது சொல்லணும், இவனுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவன் சாதாரண உள்ளவன் அல்ல, இவன் சாதாரண உள்ளவன் அல்ல. கிடைக்கிற நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, கிடைக்கிற நேரத்தில் பைபிளை வாசிக்கிறாங்க, கிடைக்கிற நேரத்தில் வாயிலே நல்ல பதங்கள் வருகிறது. என்ன வருது? நல்ல வார்த்தைகள் வருது, நல்ல நல்ல வார்த்தைகள் வருது. துக்கத்தோட வரவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆர்வப்படுத்தத்தக்கதாக ஒரு அபிஷேக தெய்வம் நமக்கு தருகிறார். Praise the Lord. Hallelujah. புதிய அபிஷேகம் வேணும் என்றால், புதிய அபிஷேகம் வேணும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம். Praise the Lord. தெய்வ சமூகத்தில் நேரத்தை செலவாக்கணும். சகோதரமானவர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், ராத்திரி ஜாமத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? தேவராஜ் தீர்க்கதரிசனமாய் தெய்வத்துடைய ஆலோசனை சொல்லுகிறார். பிரசாந்த் ஒரு கோடாலிக்கு முன்பதாய் காத்திருக்கிறது. நீ தெய்வத்தை அதிகமாய் சோதித்துக் கொண்டிருக்கிறாய். உடமனா கடகஜனா சக்தலா ரகதனைகளே, அந்த கோடாலிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் நேரத்தை பாழாக்காது. தெய்வ சகோதரர் காத்திருக்காரவி ஒரு சகோதரமார்களோடு, ஒரு சகோதரிமார்களோடு இந்த பகல் தெய்வத்துடைய ஆவியான சொல்லுகிறார், தெய்வத்தோடு நேரத்தை செலவாக்காரவி. ஆமென். நீங்கள் அனுபவிக்கிறதான இந்த ட்விட்டரும், மொபைலும், இன்ஸ்டாகிராமும், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு நாளைக்கு செதறி போகிறது. எல்லாம் செதறி போகிறது. சாதாரண ஒரு பேசிக் மொபைல் எப்படி வருகிறோ அது போல ஒரு காலம் வரப்போகிறது. அது போல ஒரு காலம் வரப்போகிறது. எழுதிக்கங்க, அது போல ஒரு காலம் வரப்போகிறது. எல்லா டெக்னாலஜியும் தெய்வம் பூட்ட போகிறார். எல்லா டிஜிட்டலும் தெய்வம் பூட்ட போகிறார். தெய்வத்துடைய கரம் பாரமாய் வெளிப்பட போகிறது. அதுல முகாந்தரமானது இந்த கொள்ளை நோய் ஜனங்களை ஆட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தோடு நேரத்தை செலவாக்கு, தெய்வத்தோடு நேரத்தை செலவாக்கு. எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும் என்றால் I have to spend time with God. Number 2, if you want a fresh anointing, what you have to do, thirst for more. Hallelujah. புதிய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்றால் எனக்கு அதிகமான தாகம் உண்டாகணும். தாகமாக இருக்கிறவர்கள் இடத்திலே கடந்து வாருங்கள். நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தாகத்தை தீர்ப்பேன். எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்கிறது? எசையா எழுதின புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரமாய் வாசிங்க. The book of Isaiah chapter 55 verses 1, 2, 3. Everyone who thirsts, come to the water. And you who have no money, come buy and eat. Yes, come buy wine and milk without money and without price. Amen. Hallelujah. போதும் சீக்கிரம். தாகமாய் இருக்கிறவர்களே வாருங்கள். இலவசமா போதும், பணம் ஒண்ணும் வேண்டாம். ஹலோ, நீ குடிக்கிற தண்ணிக்கு இப்ப பணம் கொடுத்து வாங்குற. 5 ரூபாய் காயின் போட்ட ஒரு கேன் தண்ணி கொடுக்குறான். காலம் பாருங்க போற போக்கு. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வரமாட்டது, சோத்திரம் வரமாட்டது. ஒரு கேனு 5 ரூபாய் கொடுத்தா ஒரு கேன் தண்ணி கொடுக்குறாங்க. அதை காலை வீட்டுக்கு கொண்டு ராத்திரி மொத்தம் அவுட்டு. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வரமாட்டது. வேதம் சொல்ல பணம் ஒண்ணும் கொடுக்காத, பணம் ஒண்ணும் கொடுக்காத. இலவசமாக தாகத்தை தீர்க்க ஒருவர் வந்திருக்கிறார். இலவசமாக தாகத்தை தீர்க்க ஒருவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் வேற. அவருடைய சீனாமலைக்கு வாங்கன்னு கூப்பிடல. பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோ, விசா ரெடி பண்ணிக்கோ, டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, டாலருக்கு காசு ரெடி பண்ணிக்கோ, சீனாமலைக்கு வா, நான் உனக்கு அபிஷேகம் தான் பேச சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா உன் கஷ்ட காலம். ஏமே இலவசமாய் தெய்வம் தராரு.
இலவசமாய் தெய்வம் தானாரு. இந்த இலவசமாய் தெய்வம் ரட்சிப்பு தந்தாலும் அவனுக்கு விலை இல்லை. இலவசமாக உனக்கு அபிஷேகம் நன்மை தெய்வம் தந்ததனால உனக்கு விலை இல்லையா? ஆனால் இந்த பகல் தெய்வம் சொன்னதனால் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பணமும் இல்லை, உனக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும். மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமா தெய்வத்துக்கு வேண்டி வாஞ்சிக்கிறது. கர்த்தாவே, தாகமாயிருக்கிற என் மேல் அபிஷேகம் ஊற்றப்பா, என் மேல் அபிஷேகம் ஊற்றப்பா. ஒரு நாள் ஜெபித்தா போதாது, 2 நாள் ஜெபித்தா போதாது, 3 நாள் ஜெபித்தா போதாது. கிடைக்கிற வரைக்கும் இடவிடாது, இடவிடாது. And you are anointing every day. Lord, I am thirsty for an anointing. எத்தனை பேர் தூங்காதீங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹalleluya. வாலிப பிள்ளைகளே, தாகம் இருக்கிறதா? தாகம் இருக்கிறதா? வாஞ்சை இருக்கிறதா? சகோதரமார்களே, தெய்வ சமூகத்தில் தாகம் இருக்கிறதா? அப்படி என்றால் உன் பலவீனம் பெருசு அல்ல, உன் வியாதி உனக்கு பெருசு சகோதரி, உன் கடபார உனக்கு பெருசு அல்ல. தெய்வ சமூகத்தில் தாகமாய் காத்திருக்கும் போதோ அல்லேலூயா, அவருடைய தாகத்தை தீர்ப்பார். என் தாகத்தை மாத்திரம் அல்ல, எலியாசர் சொன்னது போல எனக்கு மாத்திரம் அல்ல, என் கூட வர ஒட்டகத்துக்கும், என் கூட வருகிற ஒட்டகத்துக்கும் அபிஷேகம் புறப்பட்டால் உனக்கு மாத்திரம் அல்ல, உன் குடும்பமாய் அனுபவிப்பார், தலைமுறை அனுபவிப்பார். சகோதரனுக்கும் தெய்வம் அவர் நன்றாய் தருகிற தெய்வமாக இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்வோமாக. ஹalleluya. பாருங்க, நீங்க உட்கார்ந்து ஆராதிக்க, அவன் நின்று ஆராதிக்கிறான். Praise the Lord. அவனை கண்டுபிடிங்க. Praise the Lord. சத்தமா அலையா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. தாகம் நமக்கு உண்டாகணும். இது மேல தாகம், பணத்தின் மேல அல்ல, வேலை மேல அல்ல, கிறிஸ்து இயேசுவின் அபிஷேகத்தின் மேல எனக்கு ஒரு தாகம் உண்டாகணும். மூன்றாவது, praise the Lord, if you want to have a fresh anointing, encounter God through the word. Amen. You need to have encounter with God through the word of God. தெய்வத்துடைய வார்த்தையை தியானிக்கிறதுல உனக்கு ஒரு நன்மை உண்டாகணும். ரோமர் 10:17 சீக்கிரமாய் வாசிங்க. The book of Romans chapter 10 verse 17 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 10:17. So then faith comes by hearing, and hearing by the word of God. ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினால் have encounter with God. Hallelujah. வசனம் வாசிக்க வாசிக்க, பைபிள் வாசிக்க வாசிக்க தெய்வ சமூகத்தோட விசுவாசம் பெருகும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. இந்த நாட்கள் எத்தனை காரியங்கள் விசுவாசத்தோட நாம் ஜெபித்தோம். கர்த்தர் எவ்வளவாய் தெய்வம் தந்திருக்கிறார். எத்தனை பேருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு விடுதலை தெய்வம் தந்திருக்கிறார். இன்னும் விடுதலை தர அவர் மகத்துவமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். If you want to have a fresh anointing, encounter with God. Hallelujah. நாலாவது, உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்துடைய அனுபவம் உண்டாக வேண்டும் என்றால், if you want a new fresh anointing in your life, create room for God. தெய்வத்துக்கு வேண்டி ஒரு அறையை நீ தயாராக்க ஆரம்பி. Amen. அபிஷேகம் வேண்டும் என்றால் தெய்வத்துக்கு வேண்டிய ஒரு அறையை நீ தயாராக்க வேண்டும். 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. 2 Kings chapter 4 verses 3. அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரருடைய எல்லா இடத்திலையும் அநேக வெறுபாத்திரங்களை கேட்டு வாங்கி, ஓ praise the Lord, praise the Lord. சாக போகிறான், கடன் பட்டு இனி போதும் என்று சொல்லி தானும் தன்னுடைய தாயும் மரிக்க தயாராக இருக்கிறாங்க. அப்படிதானே? praise the Lord. யாரும் தப்புவிக்க முடியல, யாரும் தப்புவிக்க முடியல. அல்லேலூயா. ஆனால் தெய்வதாசன் சொன்னதான அதே தீர்க்கதரிசனமான வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டு என்ன செய்ய ஆரம்பித்தா? வீட்டுக்கு கடந்து போய் அல்லேலூயா அந்த வீட்டை முழுவதும் சுத்தப்படுத்தி கிரமப்படுத்தி எவ்வளவாய் பாத்திரங்கள் நிரப்ப முடியுமோ, எவ்வளவாய் பாத்திரங்கள் நிரப்ப முடியுமோ. ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பையன்கிட்ட சொல்லல, டேய் நீ போயிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு லட்சுமி இருக்குது பாரு, அவங்கள்ட்ட சொல்ல 2 பக்கெட் கொடுக்க சொல்லு. Praise the Lord. அல்ல, praise the Lord.
சோத்திரம் வர மாட்டேது. அந்த பக்கத்தில் வீட்டில் போய் டேய் நீ போடா, அந்த மரியாமா வீட்டுக்கு போடா. யோ என்ன அவனுக்கு புத்தி இல்லையா? தீர்க்கதரிசி சொல்லிக்கார் வீட்டில் ஒரு அற்புதம் இருக்குது, சீக்கிரம் போயா டேங்க் வாங்கினுவாயா, போயிட்டு ட்ரம் வாங்கினுவாயா. அல்ல, அவள் ஓடினாள், அவள் ஓடினாள். இப்ப ஒருத்தருக்கு 3 வேலைக்காரன் வேணும். புருஷனுக்கு 3 வேலைக்காரன், பொண்டாட்டிக்கு 3 வேலைக்காரன், ஆயாக்கு 6 வேலைக்காரன், பிள்ளைகளுக்கு 12 வேலைக்காரன். பின்ன ஏன்ச்சா பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு ஒண்ணு, அவனுக்கு காபி கொடுக்கறதுக்கு வேற ஆளு, சார்ஜர் போடுறதுக்கு வேற, மொபைல் கையில கொண்டதை கொடுக்கறதுக்கு வேற, கண்ணாடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, பின்ன ஆண்டவர் போடுறதுக்கு ஒரு ஆளு. ஹலோ, அவன் செய்ய வேண்டியதை, அவன் செய்ய வேண்டியதை இவள் கெட்ட மாத்திரத்தில் அவள் ஓடி கடந்து போய் எவ்வளவு பாத்திரம் பொறுக்க முடியுமோ, எவ்வளவு பாத்திரம் பொறுக்க முடியுமோ, விசுவாசத்தோடு வீடு முழுவதுமாய் பாத்திரம் நிரம்ப ஆரம்பித்தது. அதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நீ போய் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லா இடத்துலையும் காலி பாத்திரம், ஹலோ காலி பாத்திரம், வெறும் பாத்திரம், வேற ஒண்ணும் வேணாம். நீ ஓடி போய் கேட்க ஆரம்பி. அவள் ஓடி போய் எல்லாம் விட்டது. அல்லேலூயா. அபிரகாம் விட்டது, யோசேப்பு விட்டது, மரியாதை விட்டது, மார்த்தாள் விட்டது, பேதுரு விட்டது, ஆண்ட்ரூ விட்டது, மத்தேயு விட்டது, எல்லா விட்டது. போய் உங்க பேர் சொல்லாத தப்பு, போய் சொல்லாது. எல்லா வீட்டுல பாத்திரத்தை பொறுக்கி கொண்டு வந்தான். எத்தனை பேர் பாத்திரம் பொறுக்க தயாரா இருக்கிறோம்? எத்தனை பேர் பாத்திரம் பொறுக்க தயாரா இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பாத்திரம் பொறுக்க சொல்லிட்டாரு, காலைல சைக்கிள் எடுத்து காலி பாட்டில் காலி பாட்டில் காலி பாட்டில் பெப்பர் சுத்துறதல்ல. பிரைஸ் தி லார்ட். அறையை தயாராக்கு, அறையை தயாராக்கு. உன்னை நீ ஆயத்தப்படுத்த ஆரம்பி. இவள் வீடு நிரம்பி பாத்திரங்கள் தயார்படுத்தினாள். என்ன எடுத்து ஒன்று ஊற்ற ஆரம்பித்தால் அது நிரம்பி வழி ஆரம்பித்தது, அது நிரம்பி வழி ஆரம்பித்தது. கடற்காரர் வெளியே காத்திருக்கிறார், அடிமைகள் காத்திருக்கிறார்கள், மரணத்துக்கு வேண்டி காத்திருக்கும் போது இதா அறைக்குள்ளே, அறைக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கிறது. அபிஷேகம் வரபோது, ஒரு புதிய அபிஷேகம் வரபோது. Praise the Lord. Praise the Lord. அவர்களுக்கு அற்புதம் செய்யாதிருப்பாரா? அற்புதம் செய்யாதிருப்பாரா? அறையை தயாராக்காரர். ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பி. கர்த்தருடைய கரம் உன்னோட வியாபரிக்கட்டும். 5வது ஸ்தோத்திரம், ஒரு புதிய அபிஷேகம் உன் மேல வெளிப்படணும்னா associate with an anointed people. புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய பழக்கங்கள், பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கணுமா? அபிஷேகம் செய்யப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இருக்கணும். 6வது வரும்போது விசுவாசிகளோட, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வரைக்குமாக ஜாதிகளோட, புறஜாதிகளோடு, சன்பரத்தோடு, தோபியாவோடு, ஓர்பாவோடு, ஆகாவோடு நீ இருந்தா உனக்கு ஒரு புண்ணியம் உண்டாகாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? My best classmate, my best colleague, my best male friend, my best female friend. Praise the Lord. வீட்டில் நடக்காத காரியம் அங்க போய் சொல்லிடுவாங்க. உடனே அவன் ஃபோன் பண்ணுவான், ஆண்டி, அங்கிள், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. என்னடா சொல்றா? இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? மண்டை போயிடும். Praise the Lord. உனக்கு வேண்டிய வழக்காடு மேல ஒருவர் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் சங்கீதம் 1:1 இருக்காது. அபிஷேகம் உள்ளவன் ஆவிக்குரிய விசுவாசிகள் ஐக்கியமாயிருப்பான், ஆவிக்குரிய ஜனத்தோடு ஐக்கியமாயிருப்பான். நம்ம சகோதரமார்கள் நிறைய ஃப்ரெண்ட் இருக்கிறது. பசவராஜுக்கு பேர் கணக்கே இல்லை ஃப்ரெண்டு, தேவராஜுக்கு பேர் கணக்கே இல்லை, பிரசாந்துக்கு பின்ன வேண்டாம். அந்த வார்த்தை ஒன்று இருக்கு, அது ஒரு அந்த வசனத்தை வச்சு வாசிமா. போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்டை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க, இருக்குதா? அது ஒன்று வாசி, எல்லாரும் ஒன்று கேட்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஃப்ரெண்டுன்னு ஓடுறதானே, மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாலிப பிள்ளை கூட இருக்கிறாங்க, எங்கே போனாலும் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், எங்கடா போனேன்? ஃப்ரெண்டு பார்க்க போனேன், எங்கடா போனேன்?
பிரிண்ட் பார்க்க போனேன். எங்கடா போனேன்? ஆயில் மில் ரோட்ல பிரிண்ட் பார்க்க போனேன். எங்கடா போனேன்? ஜெயநகர்ல பிரிண்ட் பார்க்க போனேன். எங்கடா போனேன்? கம்மனல்ல பிரிண்ட் பார்க்க போனேன். இதே தான் வேலை ஆயிடுச்சு நமக்கு. பிரைஸ் தி லார்ட். மார்க் கேட்ட எங்க போன? ஐடிசில பிரிண்ட் பார்க்க போனேன். பிரைஸ் தி லார்ட். மொத்தம் பிரிண்டாக கிடக்குறாங்க. வாசி கிடைச்சாமா? கிடைக்கல. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, ஃப்ரெண்ட் உண்டாக்குறவன் வேதனை கூடும். நான் எடுத்து டைம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ்கள் அதிகமா இருக்கிறதுனால அதிக வேதனை கூடும். வேணாமா? நானும் என் வீட்டாரும் என்றால், நானும் என்னுடைய சபை விசுவாசிகள் என்றால், நானும் என்னுடைய ஆவிக்குரிய விசுவாசிகள் என்றால், நானும் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்றால், இந்த பகல் வேளை ஃப்ரெண்டுனால வந்த வேதனைக்கு குட் பை. அந்த வசனத்தை சொல்லுங்க. Proverbs 18:24 சீக்கிரம் வாசிங்க. 18:24 சீக்கிரம் வாசிங்க. அல்ல அதல்ல. எந்த வசனம் கரெக்டா சொல்லுங்க, டைம் இல்ல. 24 வாசி, கடால வாசி. வாட்ஸ்அப்ல பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. உண்மையான ஃப்ரெண்டுங்க மாத்திரம் போட்டிருப்பாங்க. அது ஒரு குரூப். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு குரூப் லிட்டில் ஃப்ரெண்ட். பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க யாராவது. அல்ல. Man of many companions come to amen. தமிழ் வாசி அந்த வார்த்தையா? ஸ்நேகம் பாராட்ட வேண்டும். அதல்ல, இந்த வசனத்தை வாசி. ஒருவேளை டிரான்ஸ்லேஷன் கீழே மேலே போயிருக்கும், கொஞ்சம் மேலே கீழே எங்கன்னா போயிருக்கு அந்த வசனம். 23 வாசி. அல்ல, கீழே அது கீழே வாசிமா. அதல்ல, அது அப்புறமா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கன்னடம் கரெக்டாக இருக்குது, மலையாளத்தில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷில் எந்த வார்த்தை? சேமா? டிஸ்ட்ராக்ஷன். அதான் எந்த வார்த்தை? சேம் வசனமா? சேம் வசனம். பிரைஸ் தி லார்ட். தமிழை மாத்திரம் இங்கே இருக்கு, தேடி கண்டுபிடிங்க. இங்கிலீஷில் மீண்டும் வாசிங்க. A man of many companions may come to ruin. Distraction. வேதனை உண்டாகும். ஆகையால குட் பை சொல்லுங்க. Praise the Lord. My best friend is Jesus. My best friend is Jesus. சோத்திரம் வர மாட்டேங்குது. சோத்திரம் வர மாட்டேங்குது. Praise the Lord. சகோதரமாரே, நீங்க சொல்லுங்க, எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க மனைவி. ஒருத்தர் ஆமீன் வர மாட்டோம். மனைவி மாதிரி சொல்லுங்க, எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க ஹஸ்பண்ட். உண்மையா சொல்லணும், ஒன்னு ரெண்டு தான் சொல்லுது. Praise the Lord. Amen. பிள்ளைங்க சொல்லணும், எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க பேரண்ட்ஸ். அவன் என்ன சொல்லுவான்? நீ தான் சொல்லுவிய, நீ அவளை பார்த்து சொல்லல, அவன் எப்படி சொல்லுவான்? மாட்டிக்கிச்சு. Praise the Lord. அல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. புதிய அபிஷேகம் உள்ளவன் மேலே தெய்வத்துடைய கரம் வெளிப்படும். தெய்வத்துடைய அபிஷேகம் வெளிப்படும். இந்த மகளிர் அபிஷேகத்துக்காய் எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? வேகமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். கடைசியாக நியூ அனாயிண்டிங், ஃப்ரெஷ் அனாயிண்டிங் என்ன உண்டாகும்? என்னமா? Pray frequently with God. எப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பி. வாசிங்க யாக்கோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யூதா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். The book of James chapter 5 verse 16. The book of Judah verses chapter 1:20. சீக்கிரம் வாசிங்க. ஆமென். ஒருவருக்காக நீங்கள் கண்டினியூஸ் ஆகிட்டு ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலமுள்ளதாய் இருக்கிறது. யூதா 20 வருஷம் வாசிக்க சீக்கிரம்.
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்படியாய் ஜெபிக்கும் போதும் நமக்கு ஒரு புதிய அபிஷேகம் தெய்வம் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்மை வழி நடத்துகிறது. அனுதினமும் ஒரு புதிய அனாயிண்டிங். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேண்டியதா இருக்கிறது? நேற்று இருந்ததல்ல, எல்லா நாளும் எனக்கு ஒரு புதிய அபிஷேகம், எல்லா நாளும் எனக்கு புதிய அபிஷேகம். என்ன புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அபிஷேகம் வெளிப்படும் போதோ, எக்கால சத்தம் துணிக்கப்படும் போதோ, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்கிறவன் பாக்கியவனாய் காணப்படுவார், பாக்கியவதியாய் காணப்படுகிறார். நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்பட ஆரம்பிங்க. பழைய ஆளுநர் சறுக்கு ஓட்டாது, புதிய அனுபவத்தோட தெய்வத்தை ஆராதிச்சு கிருபை வாங்கிக் கொள்ள எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? நமக்கு எல்லாரும் எழுந்து நிற்பமாக, எல்லாரும் தெய்வ சமுத்திரம் எழுந்து நிற்பமாக. கண்களை மூடி தெய்வ சமுத்திர ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. இந்த பகல் வேளை கர்த்தாவே, என் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவீராக, என் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை தருவீராக. ஆன்லைன் வழியாக வந்திருக்க தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, இனி தொடர்ந்து கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் வெளிப்படட்டும். ஒரு புதிய அபிஷேகத்தால் தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. எல்லாரும்